மிரட்டல் இந்தியா முதல் ரஷ்யா வரை 18,000 கிலோமீட்டர் வரை செல்லும் ஏவுகணை பட்டியல். மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்து வரும் நிலையில் உலக நாடுகளின் ராணுவ பலம் குறித்த விவாதங்கள் சூடுபிடித்துள்ளன. குறிப்பாக ஒரு கண்டத்திலிருந்து மற்றொரு கண்டத்தை துவம்சம் செய்யும் நீண்ட தூர ஏவுகணைகளை யார் அதிகம் வைத்திருக்கிறார்கள்? முதலாவது ரஷ்யாவின் சாத்தான். ஏவுகணை தொழில்நுட்பத்தில் ரஷ்யா தான் தற்போது கிங். அந்நாட்டின் RS-28 சர்மத் சாத்தான் 2 ஏவுகணைகள் சுமார் 18,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும். ஒரே நேரத்தில் பல அணி ஆயுதங்களை சுமந்து செல்லும் இந்த ஏவுகணை நவீன ரேடார்களில் கூட சிக்காது என்பதுதான் இதன் ஸ்பெஷல். இரண்டாவது சீனாவின் TF-41. சீனாவின் வசமுள்ள இந்த ஏவுகணை 12,000 முதல் 15,000 கிலோமீட்டர் வரை பாயும் வல்லமை கொண்டது. அமெரிக்காவின் எந்த ஒரு பகுதியும் சீனாவிலிருந்தே தாக்க இந்த ஒரு ஏவுகணையை போதும் என பாதுகாப்பு வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். அடுத்ததாக அமெரிக்காவின் மினிட்மேன். ராணுவ பலத்தில் சளைக்காத அமெரிக்கா 14,000 கிலோமீட்டர் தூரம் வரை பாயும் மினிட்மேன் 3 ரக ஏவுகணைகளை கைவசம் வைத்துள்ளது. இது தவிர நீர்மூழ்கி கப்பல்கள் இருந்து ஏவப்படும் 10-2D5 ஏவுகணைகளும் அமெரிக்கா மற்றும் பிரிட்டனிடம் உள்ளது. வடகொரியாவின் வாசங். சிறிய நாடாக இருந்தாலும் கிம் ஜாங் உன் தலைமையிலான வடகொரியா 13,000 கிலோமீட்டர் தூரம் வரை பாயும் வாசங் 18 ஏவுகணைகளை சோதித்து உலக நாடுகளை மிரள வைத்துள்ளது. அடுத்ததாக இந்தியாவின் அக்னி-5. இந்த பவர்ஃபுல் பட்டியலில் இந்தியாவும் கெத்தாக இடம்பெற்றுள்ளது. இந்தியாவின் அக்னி-5 ஏவுகணை 5,500 கிலோமீட்டர் தூரம் வரை பாயும் என அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டாலும் இதன் உண்மையான இலக்கு 8,000 கிலோமீட்டர் வரை இருக்கும் என பன்னாட்டு வல்லுநர்கள் கணித்துள்ளனர். மேலும் 12,000 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் K6 மற்றும் அக்னி-6 ஆகிய மெகா ஏவுகணை திட்டங்கள் தற்போது ரகசியமாக தயாராகி வருகின்றன.